நவராத்திரி 4வது நாள் மற்றும் 5வது நாள் பூஜை வந்து ஒரே வீடியோல காட்டியிருக்கேன். 4வது நாள் அன்னைக்கு நாம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து குஷ்மந்தா. இவங்க வந்து சிம்ம வாகனத்துல அமர்ந்திருந்தாலும் ரொம்ப சாந்த ஸ்வரூபிணியா வந்து காட்சி கொடுக்கிறவங்க. நம்மளுடைய உடல் நலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தேவி குஷ்மந்தா. எப்போதும் போல நவராத்திரி 4வது நாள் சூப்பரா சாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணி வச்சு சாமி கும்பிட்ட பச்சை பயிர் தான் வந்து அன்னைக்கு அவிச்சு தேங்காய் எல்லாம் போட்டு நைவேத்தியம் பண்ணியிருந்தேன். ஈவினிங் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவசரமாக வந்து நெய்வேத்தியம் சமைக்கிறதுனால என்னால் வீடியோ எடுத்துகிட்டே சமைக்க முடியாது. பூஜைக்கு லேட் ஆகிடுது. என்னால் என்ன முடியுமோ சிம்பிளாக கொஞ்சம் மட்டும் சுவாமிக்காக செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுறது. இதை தொடர்ந்து அப்படியே 5வது நாள் பூஜையை காட்டியிருக்கேன். 5வது நவராத்திரி நாளுடைய தெய்வம் யார் அப்படின்னா ஸ்கந்தமாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்கந்தமாதான்னு பேர் வந்ததுன்னா அவங்க வந்து சிம்ம வாகினி தான். ஆனால் அவங்களுடைய மடியில் குட்டி முருகர் இருப்பார். அதனால அவங்களுக்கு ஸ்கந்தமாதா அப்படின்னு பேர் வந்தது. எப்போதும் போல 5வது நாள் நவராத்திரிக்குமே சூப்பர் சாமி கும்பிட்டு முடிச்சு ஸ்லோகன் எல்லாம் படிச்சு வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு பூஜையை முடிச்சிட்டேன். பாய்.